ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்போவுமே நார்மலாக நம்ம இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சாம்பார், மசால், குருமா, சட்னி இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு இருப்போம். இப்போ இந்த ரெசிபி நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா இட்லிக்கு ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி எனக்கு மதர் இன் லா தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். நாம் தினமும் எடுத்துக்கிற உணவுகளில் மருத்துவ பயன்கள் ஏகப்பட்டது இருக்குது. அதே மாதிரி இந்த ரெசிபிலையும் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. அது என்னென்னு வீடியோவில் போக போக பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபியோட பேர் மிளகா குழம்பு. இதுக்கு ஏன் மிளகா குழம்புன்னு பேர் வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது இது பூரா சின்ன வெங்காயம் நல்லா 2 கப்பு. காரத்துக்கு உங்களுக்கு தேவையான பச்சை மிளகானா பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் 2 கலந்து போட்டுருக்கிறேன். வரமிளகா 2, பச்சை மிளகா 2, கருவேப்பிலை கொஞ்சம். இது எவ்வளோ பேத்துக்கு இவ்வளோ வெங்காயம் எடுத்துக்கிறீங்க? 1/2 கிலோ வெங்காயமா? இது 1/4 கிலோ. இது செஞ்சு அதாவது சாயந்தரம் 5 மணி இல்லைன்னா நைட் படுக்க போகிறப்போ 7 மணி 8 மணி இங்கேல தாளித்து எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி புளி கொஞ்சம் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கிறது. புளி கொஞ்சம் அளவான புளி, ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சு காலையில் நம்ம இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். நல்லா எடுத்து கடைஞ்சி போகணும். கடைஞ்சி வச்சுட்டிங்கன்னா கெடாமல் அப்படியே இருக்குது. 4 நாளெல்லாம் வச்சுக்கலாம். இப்போ 1/4 கிலோ சின்ன வெங்காயம் 1க்கு 2 கட் பண்ணி போட்டிருக்கீங்களா? ஆமாம். அதுக்கு எத்தனை பச்சை மிளகா? பச்சை மிளகா அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி. ஓ, வரமிளகாயே அதே மாதிரி? வரமிளகா அவ்வளோதான். அதுக்கப்புறம் பச்சை மிளகா தான் போடுவாங்க. ஒரு சிலருக்கு பச்சை மிளகா சேராதில்ல, அதனால வரமிளகா 2, பச்சை மிளகா 2. சரி, ஓகே. செய்ய ஆரம்பிச்சிடலாமா? நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ என்ன மண்சட்டியிலே செஞ்சுக்கலாம், இல்லைன்னா எந்த பாத்திரத்தில் வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆமாம், அது அவங்கவுங்க பிரியம், எதில் வேணாலும் செஞ்சுக்கலாம். இது மண் சட்டியில் செஞ்சால் காலையில் நல்லா மத்தில் கடையிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. கடையில் கொஞ்சம் எதுக்கு இந்த மாதிரி மிளகா குழம்பு செஞ்சு சாப்பிட்றது சொல்லுங்க. ஃபுல்லாக சின்ன வெங்காயம் நல்லா உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சி. இந்த வெய்ய காலத்துக்கெல்லாம் சாப்பிட்டா அந்த வயிற்றுலையெல்லாம் இந்த முடி, நார் நம்ம தெரியாமையெல்லாம் சாப்பிட்றோம்ல, அது இந்த சின்ன வெங்காயம் சேர்த்திட்டோம்னா மோஷன் போகையில் அதெல்லாம் பூரா எல்லாம் வெளியே வந்துடும். ஆமாம், சின்ன வெங்காயம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நல்லா கடுகு வெடிக்குது. வெடிச்சுனையும் வெந்தயம் ஒரு சும்மா ஒரு 10 எண்ணம், நிறைய 2. மரத்துக்கு ஒரு குளிர்ச்சி தான். வெந்தயம் கருகக்கூடாது, கருகுனா கசப்படிக்கும். வந்தது அரிஞ்சு வச்சுருக்கிறா வெங்காயம், மிளகாய் எல்லாமே ஒட்டுக்காவே ஓட்டலாம். வதக்கிட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு அதை கடைஞ்சிக்கிறது. நல்லா வதக்கிட்டு நல்லா அந்த புளியை கரைச்சி ஊற்றி உப்பும் போட்டுக்கிறது. உப்பு போட்டு கொஞ்சம் போட்டு வெள்ளம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எவ்வளோ வெங்காயம் போட்டால் பாருங்கள், சுண்டி எவ்வளோ வந்திருக்குன்னு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா கீழே வதங்கிடுச்சு. 1/4 கிலோ 100 கிராம் அளவுக்கு வந்துடுச்சு. இந்த மாதிரி வதங்கணும். ஊற வச்சது புளி கரைச்சது, புளி கரைச்சி
ரொம்பலாம் ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக. கொஞ்சமாக. ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி. தேவையான அளவு உப்பு. நீ உப்பு போடலையே? போடல. தண்ணி போதுமா? புளி தண்ணி இன்னும் ஊற்றணும். ஊற்றணும். இந்த புளி ஓட்டதுக்காக வெல்லம் கொஞ்சம், ஒரு சின்ன வெங்காயத்தோட வெல்லம். இந்த புளி தண்ணி அப்புறம் வந்து இந்த தண்ணி ஊற்றி நல்லா வேக வந்து தண்ணியும் அந்த வெங்காயம் சரி சமமாக இருக்கிறப்ப ஆஃப் பண்ணிடுவோம். தண்ணி வெங்காயம் சரி சமமாக ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே இந்த வெங்காயத்துக்கு தண்ணிக்கு சரி சமமாக இருக்குதா, நல்லா 2-3 கொதி கொதிச்சு சுண்டுனதுமா ஆஃப் பண்ணி வச்சு காலையில் மத்தில் நல்லா கடந்துட்டு இட்லிக்கு தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். 4 நாள் ஆனாலும் கெடாது. ஓ, ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை. ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை, வெளியவே வச்சுக்கலாம். மண்சட்டி வெளியே வச்சுக்கலாம்னா தண்ணி விடாமல் கரண்டிலாம் ஈரம் இல்லாமல் எடுத்துக்கணும். ஓகே, சரி. இப்போ கொதிக்கட்டும், 2-3 கொதி கொதிக்கட்டும். இப்போ நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. இப்போவே நீங்கள் உப்பு காரம் அந்த புளியெல்லாம் செக் பண்ணிக்கலாம். புளி வந்து பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். புளி கொஞ்சம் பத்தலையா? இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு சிலர் புளி வேண்டாம், ரொம்ப வேண்டாம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம். 2 கொதி வந்து ஆஃப் பண்ணி மூடி வச்சுட்டுமா? பார்த்து தொடுங்கோ தட்டத்தை. செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, தண்ணியெல்லாம் வந்து இஞ்சி வெங்காயமும் அந்த தண்ணியும் வந்து சம அளவாக வந்துடுச்சு. இப்போ அவ்வளோதான், இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள், பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நல்லா கன்சிஸ்டன்சி வந்து இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி நல்லா ஆற வச்சுட்டு காலையில் நம்ம இதை வந்து கடைஞ்சி இட்லிக்கு வந்து சாப்பிட்லாம். காலையில் மீட் பண்ணலாம். இப்போ காலையில் நீங்கள் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது அந்த புளி தண்ணியும் வெங்காயம் நல்லா வந்து ஊறி இருக்குது. இப்போ தண்ணியை மட்டும் நம்ம ஈர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி ஒரு பருப்பு மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். நல்லா சட்னி மாதிரி நல்லா கடைஞ்சிக்கோங்க. 1க்கு 2ஆக கடைஞ்சிட்டா அந்த சின்ன வெங்காயம்லாம் நிறைய பேர் எடுத்து வச்சுருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. அதனால் நல்லா கண்ணுக்கு தெரியாத மாதிரி நல்லா சட்னி மாதிரி நல்லா கடைஞ்சிருங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியும் அதுக்கப்புறம் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டா நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு மிளகா குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும் இந்த மிளகா குழம்பு. கண்டிப்பாக இட்லிக்கு இது ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. நீங்கள் நிஜமாகவே நம்ப மாட்டீங்க, எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் வைஸும் ஹெல்த்தி வைஸும் இது ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. இட்லிக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. நார்மலாக எப்போவுமே இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இதை கொடுக்கலாம். நான் வந்து இப்போது சுட சுட இட்லி அப்புறம் நம்ம செஞ்ச மிளகா குழம்பு எல்லாமே வந்து டைனிங்கில் வச்சுட்டேன். சர்வ் பண்ணி அதை வந்து எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணிடலாம். நல்ல சாஃப்டான இட்லிஸு, அதுக்கப்புறம் இந்த மிளகா குழம்பு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி நம்ம போட்ட சின்ன வெங்காயம் எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. நம்ம போட்ட சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, புளி கரைசல், வெல்லம், உப்பு, இது மட்டும்தான் சூப்பரான ஒரு ரெசிபியாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வாவ், செம்மையாக இருக்குது. நான் வந்து இன்றைக்கி 5 இட்லி சாப்பிடுவேன் கண்டிப்பாக இந்த மிளகா குழம்போட. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஃபைனலி நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். செஞ்சு கொடுத்து அசத்துங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா எனக்கு லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். பை பை, பீட் யூ நெக்ஸ்ட் ஆன வீடியோ.